மேட்சஸ் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு நைன்த் மேட்ச் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ வந்துட்டு டென்த் மேட்ச் வந்துட்டு யார் கூட நடந்ததுன்னா சன்ரைஸ் ஹைதராபாத் வர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் நடந்தது. இது எங்கே நடந்ததுன்னா ராஜீவ்காந்தி ஸ்டேடியமில் ஹைதராபாத்தில் நடந்தது. இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா எல்எஸ்சி வந்துட்டு 5 விக்கெட் வித்தியாசத்தில் ஒரு பால் ஸ்பேரில் ஜெயிச்சிருக்காங்க சேஸ் பண்ணும்போது. ஸோ என்ன கீ மூவ்மெண்ட்ஸ் இதில் நடந்திருக்கு அப்படின்னா, இது எல்எஸ்சியோடைய ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு எல்எஸ்சி அந்தளவுக்கு எந்த மேட்ச்சுமே ஜெயிக்கல. இந்த முதல் மேட்ச்சு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்துட்டு டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல பேட்டிங் பிச்சு. ஸோ டாஸ் ஜெயிச்சு பேட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்க. ஆனால் பவர் பிளேலேயே பார்த்தீங்கன்னா முகமது ஷமியோடைய பவுலிங் ரொம்ப சூப்பரான பவுலிங். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஓவரே ஒரு டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா 2 பேருமே தூக்கிட்டாரு. ஸோ இதனால் வந்துட்டு அவங்களுடைய பவர் பிளேக்குள்ளேயே வந்துட்டு 26 for 4 போயிட்டாங்க. இன்ஃபேக்ட் வந்துட்டு 7th and 8th ஓவர்லேயே அவங்க என்ன ஸ்கோரில் இருந்தாங்கன்னா சன்ரைஸ் ஹைதராபாத் 22 for 3 இருந்தாங்க. இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு கொலாப்ஸ்னே சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறமே வந்துட்டு ஸ்டார்டிங்கில் அவங்க நல்லா கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போயே வந்துட்டு நல்லா ஆடியிருந்தால் 180+ சேஸ் பண்ணியிருப்பாங்க. இது 180+ டார்கெட் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு ஆஃப்டர்நூன் மேட்ச்சு. ஸோ 22 for 4 வந்த அப்புறமே வந்துட்டு ரெஸ்க்யூ பண்ணதுக்கு யார் நல்லா ஆடினாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸனும் நிதிஷ்குமார் ரெட்டி தான். 2 பேரும் சூப்பராக ஆடினாங்க. கிளாஸன் வந்துட்டு 41 balls 62 ரன்ஸும், நிதிஷ்குமார் ரெட்டி 33 balls 56 ரன்ஸும் அடிச்சு ரொம்ப சூப்பராக கிட்டத்தட்ட மோர் தென் 116 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க 5th விக்கெட்டில். ஸோ கிட்டத்தட்ட 26 for 4லேருந்து அவங்க தான் வந்துட்டு 156 for 9 கொண்டு வரதுக்கு அவங்க முக்கியமான காரணமாகவே இருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப் மட்டும் இல்லைன்னா அவங்க எஸ்ஆர்எஸ் வந்துட்டு 100 ஆல் அவுட் ஆகிருப்பாங்க. ஸோ இது ஆக்சுவலாக வந்துட்டு இது 170+ 180+ ஸ்கோர் பிச் தான் அது. ஆனால் அவங்க இந்த முக்கியமான பார்ட்னர்ஷிப்னால தான் 156 கொண்டு வர முடிஞ்சது. ஆனால் எல்எஸ்சி சேசிங்கில் பார்த்தீங்கன்னா மார்க்கம் சூப்பராக ஆடினாங்க. ஸோ இதில் வந்துட்டு ஐடன் மார்க்கம் 27 balls 45 ரன்ஸ் அடித்து ரொம்ப சூப்பராக ஆடி ஒரு ஸ்டேஜை செட் பண்ணாலே சொல்லலாம். 6 4s 2 6 அடித்தார். ஸோ இதனால் வந்துட்டு அவுட் பிளேக்குள்ளேயே எல்எஸ்சி வந்துட்டு 50 ரன் மேலே அடிச்சிட்டாங்க. ஸோ இதனால் எஸ்ஆர்ஹெச் ஆல்ரெடி பவுலிங் ரொம்பவே வீக் தான். ஸோ எஸ்ஆர்ஹெச் பவுலிங் வீக்கெல்லாம் ஒரு அட்வான்டேஜ் மாதிரி எடுத்துகிட்டு ரொம்ப சூப்பராக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன தான் நடுவில் எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு கொஞ்சம் நடுவில் ஹர்ஷ் துபே அப்புறம் ஒரு சில ஸ்பின்னர்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தாலும் விக்கெட்ஸ் எடுத்தாலும் அவங்களால ஃபுல்லாக கேமை கண்ட்ரோல் பண்ண முடியல. ரிஷப் பாண்ட் நம்பர் 3ல் வந்து ரொம்ப சூப்பராக ஆடினார். ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஸ்லோவாக தான் ஆடினாங்க. அப்புறம் வந்துட்டு பயங்கரமாக அக்செப்ட் பண்ணார். கடைசியில் ரிஷப் பாண்ட் நாட் அவுட்டில் வந்து ரொம்ப சூப்பராக ஆடினார். 50 ball 68 ரன்னு. இதில் 9 4 அடிச்சிருந்தார் ரிஷப் பாண்ட். கிட்டத்தட்ட பிளேயர் ஆஃப் தி மேட்ச் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். ஸ்ட்ரைக்கும் ரொம்ப சூப்பராக ரொட்டேட் பண்ணி பயங்கரமாக ஆடினார். ஸோ இதில் வந்துட்டு கேம் சேஞ்சிங் மூமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ரிஷப் பாண்ட் தான் சொல்லலாம். அவர் தான் வந்துட்டு மேட்சை ஹோல்ட் பண்ணி சூப்பரான கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போய் சூப்பராக ஜெயிச்சு கொடுத்தாரு எல்எஸ்சி பொறுத்தவரை. இது என்னென்னா டஃப் பிச்சுனாலும் நான் சொல்லலாம்னு 180+ பிச் ஆனாலுமே 2 பேருமே ரொம்ப சுமாராக தான் ஆடினாங்க. எல்எஸ்சி வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த டார்கெட்டை 1 ball 2 ஸ்கொயரில் தான் ஜெயிச்சாங்க. சேஸ் பண்ணது 157 ரன்ஸை வந்துட்டு 19.4 தான் சேஸ் பண்ணியிருந்தாங்க. இது ஃபைனல் ஓவரில் ரிஷப் பாண்ட் வந்துட்டு 4 அடிச்சு சூப்பராக சேஸ் பண்ணி கொடுப்பாரு. ஸோ இதுதான் வந்துட்டு ரிஷப் பாண்டோடைய ஒரு மாஸ்டர் கிளாஸ் இன்னிங்ஸ்னே சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு இந்த மாதிரி இன்னிங்ஸ் ஆடி பல வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட டெஸ்ட் மேட்ச்சில் நடந்தது. ஸோ இப்போ தான் வந்துட்டு T20ல் அவர் இந்த மாதிரி ஆடிருக்காரு. முகமது ஷமி ஒரு சூப்பரான பவுலிங் போட்டிருக்காரு. ஒரு 4 ஓவரில் ஒரு 9 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்து எஸ்ஆர்ஹெச்சோடைய டாப் பேட்ஸ்மேன் வந்து டாப் ஆர்டரை மொத்தமாக க்ராஸ் பண்ணணும்னு சொல்லலாம். ஸோ ஹென்ரி கிளாஸனும் நிதிஷ்குமார் ரெட்டியுடைய 116 ரன் பார்ட்னர்ஷிப் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப்பாக இருந்தது. ஆனால் வந்துட்டு அதுவும் இல்லைன்னா 100 ஆல் அவுட் ஆகிட்டு எல்எஸ்சிக்கு ஒரு ஈஸியான ஒரு அட்வான்டேஜாகவே இருந்திருக்கும். ரொம்ப சூப்பராக சீக்கிரமாகவே ஜெயிச்சிருப்பாங்க. எல்எஸ்சி பார்த்தீங்கன்னா ஐடன் மார்க்கம் ஒரு 27 balls 45 ரிஷப் பாண்ட் வந்துட்டு 50 balls 68 ரன்ஸ் ஆடி நாட் அவுட்டில் சூப்பராக ஆடினார். இது வந்துட்டு ஒரு எல்எஸ்சிக்கு ஒரு பிக் பூஸ்டாகவே இருக்கும். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் ஒரு நல்ல டீமாக தான் இருக்காங்க இந்த சீசனில். பவுலிங் வீக் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சன்ரைசருடைய பவுலிங் வந்துட்டு ரொம்பவே சுமாராக தான் இருக்குது. அவங்க பேட்டிங் நம்பி தான் போனாங்க. ஆனால் பேட்டிங்லேயும் அந்தளவுக்கு அவங்களால ரன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. இது 180+ மட்டும் அடிச்சிருந்தாங்கன்னா சன்ரைசர்ஸும் ஓரளவுக்கு வந்துட்டு இந்த மேட்ச் இழுத்து பிடிச்சிருப்பாங்க. ஒரு வின்னாக கூட ஃபஸ்ட் வின்னாக கூட இருந்திருக்கும் அவங்களுக்கு. ஸோ அடுத்த மேட்ச் என்ன பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் ஆர்சிபி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். இது எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடந்தது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் சிஎஸ்கே வந்துட்டு டாஸ் ஜெயிச்சு சேசிங் எடுத்துருந்தாங்க.
ஸோ இது ஃபஸ்ட்டு 6 ஓவர்ஸில் வந்துட்டு விராட் கோலியும் சரி ஃபில் ஷாட்டும் சரி ஒரு ஸ்டெபிலைஸான இன்னிங்ஸ் தான் ஆடினாங்க. 6 ஓவரில் பவர் பிளேயில் 40 to 45 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி இப்போ சிஎஸ்கேவுடைய நியூ பால் பவுலர்ஸும் ஓரளவுக்கு ரீசெண்டாகவே போட்டிருந்தாங்கன்னு சொல்லலாம். மேட் அண்டியாக இருக்கட்டும், அன்ஷில் கம்போஜாக இருக்கட்டும், அந்தளவுக்கு வந்துட்டு பவுண்டரிஸும் கொடுக்கல, அந்தளவுக்கு விக்கெட்ஸும் எடுக்கல. ஸோ கோலி வந்துட்டு 10 பாலில் 9 ரன் எடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 6 சூப்பராக அடிப்பார் தேர்ட் ஓவர்லேயே. அதுலேருந்து வந்துட்டு ஆர்சிபிக்கு ஒரு மொமெண்டம் கெயின் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்சிபி ஓரளவுக்கு நல்லா அடிக்க ஆரம்பித்தாங்க. மிடில் ஓவர்ஸை பார்த்தீங்கன்னா டேவிட் படிக்கல் ரொம்ப சூப்பராக ஆடினார். 29 பாலில் ஹாஃப் செஞ்சுரி அடித்து ரொம்ப சூப்பராக இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு போட்டு பயங்கரமாக ஆடினார். ஸோ இது வந்துட்டு ஒரு 50+ பார்ட்னர்ஷிப் எடுத்துகிட்டு போனார் டிம் டேவிடுக்கும் டேவிட் படிக்கலும். இது வந்துட்டு 11th to 15th ஓவர் வரைக்குமே வந்துட்டு கிட்டத்தட்ட 15th ஓவர் வரைக்குமே சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த மேட்ச்சில் இருந்தாங்கன்னே சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட ரன் ரேட் ரொம்ப கம்மியாக ஒரு டீசெண்டான ரன் ரேட்டில் தான் இருந்தது. ஆனால் டெத் ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா டிம் டேவிடுடைய ஸ்ட்ரைக் ரேட் பயங்கரமாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்துட்டு 280+ ஸ்ட்ரைக் ரேட்டில் வச்சு பயங்கரமாக சூப்பராக ஆடிட்டார். டிம் டேவிட் நம்பர் 5ல் இறங்கி வெறும் 25 பாலில் 70 ரன் அடிச்சிருக்காரு. அதுதான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸோடைய கையில் அந்த மேட்சை மொத்தமாகவே மாற்றிச்சுன்னு சொல்லலாம். ஸோ சிஎஸ்கேவுடைய டெத் பவுலிங் ரொம்பவே வீக். அது ஸ்டார்டிங்லேயே நம்ம என்னெல்லாம் சொல்லியிருந்தாலும் இது வந்துட்டு பயங்கரமாக இந்த மேட்ச்சில் தான் ரொம்ப கிளியர் கட்டாகவே இருந்துச்சு. டிம் டேவிடோடைய அன்ஷில் கம்போஜ் வந்துட்டு டிம் டேவிடோடைய ஒரு ஓவரில் வந்துட்டு விக்கெட் எடுப்பார். ஆனால் அந்த நோ பாலாக போயிடும். ஸோ அது ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அடுத்த 2 பாலே அடிக்க ஆரம்பித்தவர் பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. வெறும் 25 பால் 70 ரன் அடித்து 8 6 இன்க்ளூடிங். சிஎஸ்கே டெத் பவுலிங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்பவே வீக்காக தான் இருக்குது. ஸோ யாருமே அந்தளவுக்கு ரன்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ ருத்ராஜோடைய கேப்டன்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு க்ளூலெஸ் கேப்டன்சினே சொல்லலாம். ஸோ அதே மாதிரி ரஜத் பட்டிடார் வந்துட்டு ஸ்பின்னர்ஸ் பயங்கரமாக ஆடுவார். ஆனால் வந்துட்டு அவர்கிட்ட போயிட்டு வந்துட்டு 100 அஹ்மதுடைய ஓவர் கொடுக்குறதா இருக்கட்டும், ஸ்பின்னர்ஸ் ஓவர் கொடுக்குறது ரொம்பவே வந்துட்டு ஒரு க்ளூலெஸ் ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவுன்னே சொல்லலாம். அந்த ஓவரில் மட்டுமே வந்துட்டு கிட்டத்தட்ட 20 ரன்னுக்கு மேலே அடிச்சிருப்பார் ஊரவங்க. ஸோ அது ஒரு கேம் ஷிஃப்டாக போச்சு. இது வந்துட்டு 220 அடிக்க வேண்டிய பிச். இது 220. இது வந்துட்டு அந்த டெத் ஓவராக இருக்கட்டும், ஊரவங்களுடைய இந்த ஓவராகட்டும் மொத்தமாக மாற்றிச்சுன்னே சொல்லலாம். 250 அடிச்சிட்டாங்க ஆர்சிபி. ஸோ 250 for 3 20 ஓவரில். இது சென்னை வந்துட்டு சேசிங் பார்த்தீங்கன்னா பவர் பிளேலேயே சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய அடினே சொல்லலாம். புவனேஸ்வர் குமார் ரொம்ப சூப்பராக போட்டார். ஒரு 4 ஓவருக்கு 41 ரன் 3 விக்கெட். அவர் வந்துட்டு எடுத்தோடனே விக்கெட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. சென்னையுடைய ஓப்பனிங் மேட்ச் வந்துட்டு 2 பேருமே அவுட் ஆகிட்டாங்க. ருத்ராஜாக இருக்கட்டும், ஆயுஷ் மாத்ராவாக இருக்கட்டும். சர்ஃப்ராஸும் சிவன் டோப்லே தான் ஓரளவுக்கு வந்துட்டு மேட்ச் எடுத்துகிட்டு போனாங்க. மிடில் ஓவர்ஸில் சர்ஃப்ராஸும் பிரசாந்த் வீரும் ஓரளவுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. சர்ஃப்ராஸ் ரொம்ப சூப்பராக இருந்தார். 25 பாலில் 50 ரன்னும். பிரசாந்த் வீர் வந்துட்டு 29 பாலில் 43 ரன் அடித்து ரொம்பவே சூப்பராக எடுத்துகிட்டு போகிறாரு. அது அந்த பார்ட்னர்ஷிப் தான் வந்துட்டு சிஎஸ்கே ஒரு டீசெண்டான ஸ்கோர் போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசனாகவே இருந்தது. ஒரு 80 ரன் பார்ட்னர்ஷிப்பு. ஸோ லாஸ்ட்டில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இந்த ஓப்பனர்ஸ் கொஞ்சம் ஒரு 20 பாலில் ஒரு 40 ரன் 50 ரன் அந்த மாதிரி அடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே கையில் மேட்ச் இருந்தது. கண்டிப்பாக சிஎஸ்கே ஜெயிச்சிட்ருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு சிஎஸ்கே என்ன சொன்னாங்கன்னா 80 to 100 ரன்ஸு அவுட் ஆஃப் 3 விக்கெட் 3 விக்கெட் போயிருந்தது. அதுலேருந்து வந்துட்டு அடுத்த 20-30 ரன்லேயா சிஎஸ்கேவுடைய 6வது விக்கெட்டு போயிடுச்சு. ஸோ இதனால் வந்துட்டு என்ன தான் மொத்தமாக பேட்டிங் கொலாப்ஸ் ஆகிடும் அப்படின்னு நினச்சேன். நான் 180 அவுட் ஆயிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறமே வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட வெறும் 4 விக்கெட் கையில் வச்சுட்டு ரொம்ப சூப்பராகவே ஆடினாங்கன்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு கொஞ்சம் நல்லா அடிச்சிருந்துருக்கலாம். அப்புறம் ஃபீல்டிங்லேயே நிறையா ரொம்ப போர் ஃபீல்டிங்கு. சிவன் டோப்லே நிறையா கேட்ச் விட்டார். அப்புறம் நிறையா ரன் அவுட் மிஸ் பண்ணாங்க. ஒரு நோ பாலில் ஒரு விக்கெட் போச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு சிஎஸ்கேக்கு அந்த நாள் இல்லைன்னே சொல்லலாம். விராட் கோலி ரொம்ப சூப்பராக ஆடினார். ரஜத் பட்டிடார் பயங்கரமான ஒரு ஃபார்ம். 29 பாலில் 50. டிம் டேவிடும் சூப்பராக ஆடினார். கிட்டத்தட்ட டிம் டேவிடு தான் வந்துட்டு அந்த மேட்சே மாற்றினார். அந்த பால் அன்ஷில் கம்போஜ் போட்டது மட்டும் ஒரு என்ன சொல்கிறது நோ பாலாக இல்லைன்னா ஸ்கோர் வந்துட்டு 200 மேபி 220 வந்துட்டு சிஎஸ்கே எப்படியோ கட்டுப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு நோ பால் வந்துட்டு மொத்தமாக மாற்றிடுச்சு. ஸோ பவர் பிளேலேயே பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் ரொம்ப சூப்பராக போட்டார். 6 ஓவர்லேயும் சிஎஸ்கே கூட 3 விக்கெட் போயிடுச்சு. ஸோ குணால் பாண்டியா சூப்பராக போட்டார் மிடில் ஓவர்ஸில். ஒரு 6 வந்துட்டு பிரசாந்த் வீர் அடிச்சிருப்பார். அடுத்த பாலே பவுன்ஸும் போட்டிருப்பார். ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு ஓவர்னே சொல்லலாம். நாம் இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம்னா ஐபிஎல் மேட்சஸ் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம்.
இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு நைன்த் மேட்ச் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ வந்துட்டு டென்த்து மேட்ச் வந்துட்டு யாருக்குள்ள நடந்ததுன்னா சன்ரைஸ் ஹைதராபாத் வர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் நடந்தது. இது எங்கே நடந்ததுன்னா ராஜீவ்காந்தி ஸ்டேடியமில் ஹைதராபாத்தில் நடந்தது. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா எல்எஸ்சி வந்துட்டு 5 விக்கெட் வித்தியாசத்தில் ஒரு பால் ஸ்பேரில் ஜெயிச்சிருக்காங்க சேஸ் பண்ணும்போது. ஸோ எந்த டீம் இதில் நடந்திருக்கு அப்படின்னா இது எல்எஸ்சியோடைய ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு எல்எஸ்சி அந்தளவுக்கு எந்த மேட்ச்சுமே ஜெயிக்கல. இந்த முதல் மேட்ச்சு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்துட்டு டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல பேட்டிங் பிச்சு. ஸோ டாஸ் ஜெயிச்சு பேட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்க. ஆனால் பவர் பிளேலேயே பார்த்தீங்கன்னா முகமது ஷமியோடைய பவுலிங் ரொம்ப சூப்பரான பவுலிங். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஓவரே ஒரு டிராவல்ஸ் ஹெட்டு அபிஷேக் சர்மா 2 பேருமே தூக்கிட்டாரு. ஸோ இதனால வந்துட்டு அவங்களுடைய பவர் பிளேக்குள்ளேயே வந்துட்டு 26/4 போயிட்டாங்க. இன்ஃபேக்ட் வந்துட்டு 7th and 8th ஓவர்லேயே அவங்க என்ன ஸ்கோரில் இருந்தாங்கன்னா சன்ரைஸ் ஹைதராபாத் 22/3 இருந்தாங்க. இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு கொலாப்ஸ்னே சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறமே வந்துட்டு ஸ்டார்டிங்கில் அவங்க நல்லா கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அப்பயே வந்துட்டு நல்லா ஆடியிருந்தால் 180+ சேஸ் பண்ணியிருப்பாங்க. இது 180+ டார்கெட் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு ஆஃப்டர்நூன் மேட்ச்சு. ஸோ 22/4 வந்த அப்புறமே வந்துட்டு ரெஸ்க்யூ பண்ணதுக்கு யார் நல்லா ஆடினாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸனும் நிதிஷ்குமார் ரெட்டி தான். 2 பேரும் சூப்பராக ஆடினாங்க. கிளாஸன் வந்துட்டு 41 balls 62 ரன்ஸும், நிதிஷ்குமார் ரெட்டி 33 balls 56 ரன்ஸும் அடிச்சு ரொம்ப சூப்பராக கிட்டத்தட்ட மோர் தென் 116 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க 5th விக்கெட்டில். ஸோ கிட்டத்தட்ட 26/4 அவங்க தான் வந்துட்டு 156/9 கொண்டு வரதுக்கு அவங்க தான் முக்கியமான காரணமாகவே இருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப் மட்டும் இல்லைன்னா அவங்க எஸ்ஆர்எஸ் வந்துட்டு 100 ஆல் அவுட் ஆகிருப்பாங்க. ஸோ இது ஆக்சுவலாக வந்துட்டு இது 170+, 180+ ஸ்கோர் பிச் தான் அது. ஆனால் அவங்க இந்த முக்கியமான பார்ட்னர்ஷிப்னால தான் 156 கொண்டு வர முடிஞ்சது. ஆனால் எல்எஸ்சி சேசிங்கில் பார்த்தீங்கன்னா மார்க்கம் சூப்பராக ஆடினாங்க. ஸோ இதில் வந்துட்டு எய்டன் மார்க்கம் 27 balls 45 ரன்ஸ் அடித்து ரொம்ப சூப்பராக ஆடி ஒரு ஸ்டேஜை செட் பண்ணாலே சொல்லலாம். 6 4s 2 6 அடித்தார். ஸோ இதனால வந்துட்டு அவுட் பிளேக்குள்ளேயே எல்எஸ்சி வந்துட்டு 50 ரன் மேலே அடிச்சிட்டாங்க. ஸோ இதனால் எஸ்ஆர்ஹெச் ஆல்ரெடி பவுலிங் ரொம்பவே வீக் தான். ஸோ எஸ்ஆர்ஹெச் பவுலிங் வீக்காக ஒரு அட்வான்டேஜ் மாதிரி எடுத்துகிட்டு ரொம்ப சூப்பராக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன தான் நடுவில் எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு கொஞ்சம் நடுவில் ஹர்ஷ் துபே அப்புறம் ஒரு சில ஸ்பின்னர்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தாலும் விக்கெட்ஸ் எடுத்தாலும் அவங்களால ஃபுல்லாக கேமை கண்ட்ரோல் பண்ண முடியல. ரிஷப் பாண்ட் நம்பர் 3 வந்து ரொம்ப சூப்பராக ஆடினார். ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஸ்லோவாக தான் ஆடினாங்க. அப்புறம் வந்துட்டு பயங்கரமாக ஆக்சிட் பண்ணார். கடைசியில் ரிஷப் பாண்ட் நாட் அவுட்டில் வந்து ரொம்ப சூப்பராக ஆடினார். 50 ball 68 ரன்னு. இதில் 9 4 அடிச்சிருந்தார் ரிஷப் பாண்ட். கிட்டத்தட்ட பிளேயர் ஆஃப் தி மேட்ச் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். ஸ்ட்ரைக்கிங் ரொம்ப சூப்பராக ரொட்டேட் பண்ணி பயங்கரமாக ஆடினார். ஸோ இதில் வந்துட்டு கேம் சேஞ்சிங் மூமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ரிஷப் பாண்ட் தான் சொல்லலாம். அவர் தான் வந்துட்டு மேட்சை ஹோல்ட் பண்ணி சூப்பரான கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போய் சூப்பராக ஜெயிச்சு கொடுத்தாரு எல்எஸ்சி பொறுத்தவரை. இது என்னென்னா டஃப் பிச்சுனாலும் நான் சொல்லலாம்னு 180+ பிச் ஆனாலுமே 2 பேருமே ரொம்ப சுமாராக தான் ஆடினாங்க. எல்எஸ்சி வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த டார்கெட்டை 1 ball 2 ஸ்கொயரில் தான் ஜெயிச்சாங்க. சேஸ் பண்ணது 157 ரன்ஸை வந்துட்டு 19.4 தான் சேஸ் பண்ணியிருந்தாங்க. இது ஃபைனல் ஓவரில் ரிஷப் பாண்ட் வந்துட்டு 2 4 அடிச்சு சூப்பராக சேஸ் பண்ணி கொடுப்பாரு. ஸோ இதுதான் வந்துட்டு ரிஷப் பாண்டோடைய ஒரு மாஸ்டர் கிளாஸ் இன்னிங்ஸ்னே சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவர் இந்த மாதிரி இன்னிங்ஸ் ஆடி பல வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட டெஸ்ட் மேட்ச்சில் நடந்தது. ஸோ இப்போ தான் வந்துட்டு T20 அவர் இந்த மாதிரி ஆடிருக்காரு. முகமது ஷமி ஒரு சூப்பரான பவுலிங் போட்டிருக்காரு. ஒரு 4 ஓவரில் ஒரு 9 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்து எஸ்ஆர்ஹெச்சோடைய டாப் பேட்ஸ்மேன் வந்து டாப் ஆர்டரை மொத்தமாக க்ராஸ் பண்ணணும்னு சொல்லலாம். ஸோ ஹென்ரி கிளாஸனும் நிதிஷ்குமார் ரெட்டியுடைய 116 ரன் பார்ட்னர்ஷிப் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப்பாக இருந்தது. ஆனால் வந்துட்டு அதுவும் இல்லைன்னா 100 ஆல் அவுட் ஆகிட்டு எல்எஸ்சிக்கு ஒரு ஈஸியான ஒரு அட்வான்டேஜாகவே இருந்திருக்கும். ரொம்ப சூப்பராக சீக்கிரமாகவே ஜெயிச்சிருப்பாங்க. எல்எஸ்சி பார்த்தீங்கன்னா எய்டன் மார்க்கம் ஒரு 27 balls 45 ரிஷப் பாண்ட் வந்துட்டு 50 balls 68 ரன்ஸ் ஆடி நாட் அவுட்டில் சூப்பராக ஆடினார். இது வந்துட்டு ஒரு எல்எஸ்சிக்கு ஒரு பிக் பூஸ்டாகவே இருக்கும். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் ஒரு நல்ல டீமாக தான் இருக்காங்க இந்த சீசனில். பவுலிங் வீக் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சன்ரைசர்ஸோடைய பவுலிங் வந்துட்டு ரொம்பவே சுமாராக தான் இருக்குது. அவங்க பேட்டிங் நம்பி தான் போனாங்க. ஆனால் பேட்டிங்லேயும் அந்தளவுக்கு அவங்களால ரன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. இது 180+ மட்டும் அடிச்சிருந்தாங்கன்னா சன்ரைசர்ஸும் ஓரளவுக்கு வந்துட்டு இந்த மேட்ச் வீத்து பிடிச்சிருப்பாங்க. ஒரு வின்னாக கூட ஃபஸ்ட் வின்னாக கூட இருந்திருக்கும் அவங்களுக்கு. ஸோ அடுத்த மேட்ச் என்ன பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் vs ஆர்சிபி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். இது எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடந்தது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே வந்துட்டு டாஸ் ஜெயிச்சு சேசிங் எடுத்திருந்தாங்க.
ஸோ இது ஃபஸ்ட்டு 6 ஓவர்ஸில் வந்துட்டு விராட் கோலியும் சரி ஃபில் ஷாட்டும் சரி ஒரு ஸ்டெபிலைஸான இன்னிங்ஸாக ஆடினாங்க. 6 ஓவரில் பவர் பிளேயில் 40 to 45 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி இப்போது சிஎஸ்கேவுடைய நியூ பால் பவுலர்ஸும் ஓரளவுக்கு ரீசெண்டாகவே போட்டிருந்தாங்கன்னு சொல்லலாம். மேட் அண்டே ஆகட்டும், அன்ஷில் கம்போஜா ஆகட்டும், அந்தளவுக்கு வந்துட்டு பவுண்டரிஸும் கொடுக்கல, அந்தளவுக்கு விக்கெட்ஸும் எடுக்கல. ஸோ கோலி வந்துட்டு 10 பாலில் 9 ரன் எடுத்துருந்தார். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 6 சூப்பராக அடிப்பார் தேர்ட் ஓவர்லேயே. அதுலேருந்து வந்துட்டு ஆர்சிபிக்கு ஒரு மொமெண்டம் கெயின் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்சிபி ஓரளவுக்கு நல்லா அடிக்க ஆரம்பித்தாங்க. மிடில் ஓவர்ஸை பார்த்தீங்கன்னா டேவிட் படிக்கல் ரொம்ப சூப்பராக ஆடினார். 29 பாலில் ஹாஃப் செஞ்சுரி அடித்து ரொம்ப சூப்பராக இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு போட்டு பயங்கரமாக ஆடினார். ஸோ இது வந்துட்டு ஒரு 50+ பார்ட்னர்ஷிப் எடுத்துகிட்டு போனார் டிம் டேவிடுக்கும் டேவிட் படிக்கலும். இது வந்துட்டு 11th to 15th ஓவர் வரைக்குமே வந்துட்டு கிட்டத்தட்ட 15th ஓவர் வரைக்குமே சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த மேட்ச்சில் இருந்தாங்கன்னே சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட ரன் ரேட் ரொம்ப கம்மியான ஒரு டீசெண்டான ரன் ரேட்டில் தான் இருந்தது. ஆனால் டெத் ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா டிம் டேவிடுடைய ஸ்ட்ரைக் ரேட் பயங்கரமாக இருந்தது. கிட்டத்தட்ட வந்துட்டு 280+ ஸ்ட்ரைக் ரேட்டில் வச்சு பயங்கரமாக சூப்பராக ஆடினார்.